பாருங்கள், 2 லெக்ஸ் இப்படி நம்ம ஒன்றா செஞ்சாச்சு. நான் அடுத்த லெக் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி விட வேண்டாங்க. அடுத்த லெக் பண்ணும்போது அப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் பாருங்கள் இதுலேயே நிற்கிது. கட் பண்ணி விடல இந்த த்ரெட்டை. இப்போது 2 லெக்கையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு 2 லெக்கையும் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 லெக்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது இந்த 2 லெக்ஸையும் கரெக்டாக, அதாவது இது நம்மளுக்கு தெரியும் இதுதான் இப்படி தான் இருக்கிறது தான் முன்னாடி பார்த்தது. பாருங்கள், இப்படி பார்த்துருக்கிறது பின்னாடி இருக்குது. அப்போது இந்த மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி லெக்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி பின் வச்சு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஒர்க் பண்ணும்போதே அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போது நம்ம இப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரோம். இப்போ இதில் டோட்டலாக நம்ம முடிக்கும்போது எவ்வளோ வச்சு முடித்தோம்? 38 சிங்கிள் குரோஷே வச்சுருந்தோம். அப்போது நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. இந்த 2 லெக்கையும் அட்டாச் பண்ண போகிறோம். அந்த அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இப்படியே இங்கேருந்தே நம்ம இப்படி சுற்றி வந்து இங்கே வந்துட்டு இதில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் இங்கே ஒன்று போட்டு அதே மாதிரி போய் இங்கே வந்து அடுத்த ஸ்டிச்சில் போட்டு இப்படி வர போகிறோம். அவ்வளோதாங்க. இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லாம் நம்ம எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. எல்லா ஸ்டிச்சும், அதாவது டோட்டலாக நம்மளுக்கு வந்து 76 ஸ்டிச்சஸ் வரணுங்க. பாருங்கள், இது ஜாயின் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் மார்க் நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டு வரேன். 1, நான் இதோடது மட்டும் ஒரு ரோ போட்டு காமிக்கிறேன். அப்புறம்லாம் கவுண்ட் சொல்கிறேன், நீங்கள் போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 20, பின் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். 28 போடும்போது கரெக்டாக நம்மளுக்கு கால் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தப்பாச்சுனாலும் கால் வந்து எப்படி ஆயிரும், இப்படி திரும்பின மாதிரி ஆயிரும். அப்போ நல்லா இருக்காது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ இப்போ நான் இங்கே போட்டேன். இங்கே போட்டு கால் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா பாருங்கள், இங்கே நான் போட்டாச்சு. பின் இருந்த இடத்துல கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா கரெக்டாக இந்த பின் இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் நான் போடுறேன். நான் எதுவுமே பண்ணலங்க, சிங்கிள் குரோஷே தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து நம்ம பிரித்து போட்டாலும் தப்பில்லை. போட்டுட்டு மறுபடியும் வச்சு பாருங்கள். கரெக்டாக நீங்களாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த ஸ்டிச்சஸ் படி வச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த ஸ்டிச்சு போட்டே வரேன். இந்த ஸ்டிச் படி நான் வச்சு பார்க்குறேன். பாருங்கள், இந்த ஸ்டிச் படி நான் வச்சு பார்க்குறேன். 2 லெக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த பின்னை எப்போ இங்கேயே மார்க் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறமா இப்படியே சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரலாம். இப்போது நான் எவ்வளோ ஸ்டிச்சஸ் கொண்டு வந்திருக்கேன், அந்த கொண்டு வந்த ஸ்டிச்சை கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சுட்டு நான் பாருங்கள் திருப்பியும் இங்கேருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், நான் இதை அப்படியே பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு நம்ம இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி மாறும். ஏன்னா இது ஆல்ரெடி இந்த ஒரு ரவுண்ட் போட்டு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு அதுக்கு மேலே போட்டால் தான், அதனால் கொஞ்சம் இந்த சைடு வந்து இப்படி ஆகும். அதனால் அது மிஸ்டேக் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த பின் எடுத்தாச்சு. பின் எடுத்துகிட்டு நம்ம பக்கமாக வந்தாச்சு. பாருங்கள், ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்தால் விட்டுருங்க. பாருங்கள், இந்த இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி இதையும் இணைச்சிருக்கோம். நம்மளுக்கு டோட்டலாக 38 தான் வரணும். இப்போ இங்கே திருப்பி இங்கே போட்டோம்னா இங்கே வந்து பெரிய ரவுண்ட் ஆயிரும். ஓகேங்களா? பாருங்கள், ஆல்ரெடி வந்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இதுலேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணாத இடம் எது? இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணல. அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் எந்த செயினும் போடலை. பாருங்கள், இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். பாருங்கள், ஆல்ரெடி இது ரெண்டும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இப்போது இந்த இடத்துக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்த இடத்துக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணணும். ஆனால் அடுத்த இடம் ஆல்ரெடி வந்து நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த 2 இடத்தையும் ஸ்டிச் பண்ணி தான் நம்ம இப்படி ஜாயின் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு உள்ளே பார்த்தா தெரியும். பாருங்கள், இல்லை தெரியுதுங்களா?
இப்படி உள்ளே பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். பாருங்க, அடுத்ததில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பாருங்க, ஆல்ரெடி பக்கத்தில் ஸ்டிச் பண்ணியாச்சு, இங்கேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்போ டைரெக்டாக இதில் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், ஏன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. அந்த கரெக்டாக அந்த லெக்கோட இதுதான் வரணும். பாருங்கள், மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துக்கலாம். இல்லாட்டி கால் வந்து ஒரு சைஸாக நகர்ந்துடும். பாருங்கள், ஓகேங்களா? இப்போ ஒரே பொசிஷன் தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ இதை அப்படியே கொண்டு வாங்க. பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது இங்கே சென்டரில் கொஞ்சம் கேப் தெரியும். பாருங்கள், இந்த கேப் தெரியும். அது கடைசியில் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேப் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம இது இப்படியே விட்டோம்னா பாருங்கள், கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இது. அது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்த கேப் தான். அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. அது மேலே நம்மளுக்கு வரும்போது அந்த கேப் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக மறைஞ்சிரும். கடைசியில் அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இது போட்ட முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும். போடும்போதும் ஆட் பண்ணி போடணும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான், நானும் ப்ரெஷர் மாதிரி தான் ட்ரை பண்ணி ஆட் பண்ணி தான் போட்டு வருவேன். பாருங்கள், இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 76 இருக்கணும். 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 76 வந்துருச்சுங்களா? அவ்வளோதாங்க, நம்ம லெக் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த 76 வந்துருச்சுன்னா நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சது. இனி அப்போ நம்ம எப்பவும் போல் அப்படியே ரவுண்ட்ஸ் போட்டு வர வேண்டியது தான். அடுத்த ரோ இப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. கரெக்டாக நம்மளுக்கு 76 கவுண்ட்டும் வந்துருச்சு. இப்போ அடுத்த ரோ வந்து 9 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸுங்க. அடுத்தது 8 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ். அதே மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி போட்டு வரணும். ஃபஸ்ட்டு 9 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள், அது வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு கொஞ்சமாக விரிஞ்சு வர்றதுக்கு 2 லெக் இருக்கிறங்காட்டிக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 போட்டாங்க. 9 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடணும். பாருங்கள், ஒரு இன்க்ரீஸ். அதுக்கு அடுத்ததா 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 6 7 8 8 போட்டாச்சு. 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ். நான் இந்த 2 ரோ மட்டும் உங்களுக்கு ஏன் போட்டு காமிக்கிறேன்னா, இது இருந்தால் மட்டும்தான், இந்த 2 ரோ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டெடி வந்து லுக் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டாச்சு. திருப்பியும் 9 போட்டு ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 6 7 8 அப்புறம் பாருங்கள் 9 9 போட்டாச்சு. 9 போட்டு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள், 9 ஸ்டிச் போட்டு ஒரு இன்க்ரீஸ். அதுக்கு அடுத்தது 8. 1 2 3 4
5 6 7 8 8 அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க, 9 போட்டு ஒரு இன்க்ரீஸ், 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ். நான் இங்கே இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது 9 போட்டு ஒரு இன்க்ரீஸ், 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடுங்க. பாருங்க, 9 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டேன், 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். திருப்பியும் 9 போட்டு ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 6 7 8 9 போட்டாச்சுங்க. 9 போட்டு அங்கேயும் எப்படிங்க, முன்னாடி இங்கே போடும்போது இந்த இடத்துக்கே நம்மளுக்கு இன்க்ரீஸ் வந்துச்சு. அதே மாதிரி இங்கே 9 போட்டு இங்கே ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா. அதுக்கடுத்து 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 5 6 7 8. கரெக்டாக அந்த 8ஓட இன்க்ரீஸில் வந்து முடியுது. நீங்கள் போடும்போது கவுண்ட் பண்ணியே போடுங்க. ஃபஸ்ட் டைமே கவுண்டிங் கரெக்டாக வரலினா பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு அது என்னதுன்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகேங்களா. நீங்கள் 4 லைன் வந்த பிறகு பிரித்து போட்டோம்னா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ லெக் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுங்களா. அதே ஷேப்பில் லெக் வந்து முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் சார்லி சாப்ளின் லெக் மாதிரி இந்த மாதிரி சைடில் திரும்பிடும். இந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா. இப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க இது. பார்க்குறக்கு தான் உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம பெரிய பண்ணிங்களா, அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடும்போது அது உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சின்னதாக உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஹோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும்னு. இப்போ இந்த ஹோல் நம்மளுக்கு இப்படி கீழே தான் தெரியும். நம்ம ஃபுல் பண்ணி முடிக்கும்போது இந்த நேரம் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு என்ன ரோ முடிஞ்சிருக்கு, 31 ரோ முடிஞ்சிருக்கு. அடுத்தது 32 ரோ வந்து இப்போ நம்ம எப்படி போட்டோம், 9 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 8 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். அதே மாதிரி 32 ரோ வந்து 10 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 9 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 9 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 10 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 9 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 10 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 9 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். அதோட வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்டாப் ஆகணும். அந்த ஸ்டிச்சஸ் வந்து டோட்டலாக நம்மளுக்கு 92 வரணும். ஓகேங்களா. நீங்கள் இது போட்டுருவீங்க இல்லைங்களா, 10 சிங்கிள் குரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடுங்க. அதுக்கப்புறமா 9 சிங்கிள் குரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடுங்க. இதே மாதிரி நம்மளுக்கு டோட்டலாக 4 டைம்ஸ் வரும். ஓகேங்களா. இந்த ரோ முடிங்க. பாருங்கள், இந்த ரோ முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி விரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ அடுத்தது நம்ம இந்த ரோ முடித்ததையும் பாருங்கள், இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ இந்த ரோ முடித்ததையும் அடுத்தது நம்ம வந்து இப்போ வந்து நம்ம 32 ரோவில் இருந்தோம். 33 34 35 36 37 38 39 40. இனி டோட்டலாக வந்து இந்த 8 ரோஸுமே நம்ம எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரூஷே மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. டோட்டலாக வந்து நம்மளுக்கு 92 சிங்கிள் குரூஷே இருக்கணும். அதாவது இந்த ஒரு சுற்று வருது இல்லைங்களா, இந்த ஒரு சுற்று வந்து நம்மளுக்கு வந்து 92 சிங்கிள் குரூஷே இருக்கணும். இதே போல் வந்து நம்ம 8 ரோஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. கவுண்ட் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் எவ்வளோ ரோஸு, 33லேருந்து 40 வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரூஷே தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. 92 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஒவ்வொரு ரோவும் நம்ம சுற்றி வரும்போது 92, அதாவது இங்கே ஆரம்பித்து இப்படியே நம்ம சுற்றி இங்கே கொண்டு வரும்போது இங்கே 92 இருக்கணும். அதே மாதிரி 33லேருந்து 40 வரைக்கும் பண்ணணும். ஓகேங்களா. 40 ரோஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், டோட்டலாக நான் 40 ரோஸ் வந்து போட்டாச்சு. 40 ரோஸ் லெக் இப்படி வச்சு லெக்குக்கு மேலே ஃபேண்ட் மாதிரி 40 ரோஸ் போட்டாச்சு. ஓகேங்களா. இந்த 40th ரோ முடிச்சுட்டு அடுத்தது 41 ரோ வந்து எப்படின்னா 44 சிங்கிள் குரூஷே போடுறோம். அதுக்கப்புறமா ஒரு டிக்ரீஸ். பாருங்கள், இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சேம் இந்த கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் வந்து ஃபேண்ட் பார்ட் நம்மளுக்கு முடியல. ஓகேங்களா. பாருங்கள், இதை எடுத்து மார்க்கர் வந்து எப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டு என்ன பண்ண போகிறோம், அதாவது 41 ரவுண்டு வந்து 44 சிங்கிள் குரூஷே போடணுங்க. 44 சிங்கிள் குரூஷே போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு டிக்ரீஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டிக்ரீஸ். இனி வந்து அப்படியே இந்த பாடி ஷேப்பை வந்து இப்படி நேராக விரிஞ்சிட்டு வருது இல்லைங்களா, இப்படி விரிஞ்சிட்டு வர பாடி ஷேப்பை வந்து இனி அப்படியே குறுகி கொண்டு வர போகிறோம்.
சரிங்களா? அந்த இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அத வந்து குறுகி கொண்டு வர போறோம். அதுக்கு நம்ம போட வேண்டிய ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 44 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு டிக்ரீஸ் போடணுங்க. டோட்டலா 44 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். மறுபடியும் 44 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். டோட்டலா வந்து இது உங்களுக்கு 2 டைம்ஸா வரும். 44 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், 44 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். அந்த மாரி இந்த ரோ போட்டு வாங்க. பாருங்க. கரெக்ட்டா வந்து ஒரு டிக்ரீஸ்லயே நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த ரோ வந்து 2 டைம் 44 ஒரு டிக்ரீஸ், 44 ஒரு டிக்ரீஸ். அந்த மாரி நம்மளுக்கு 2 டிக்ரீஸஸ் மட்டும் வந்திருக்கு. அப்புறம் 44 ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 42, 43, 44, 45 4 ரோஸ் ஒர்க் பண்ண போறோம். 4 ரோஸும் சேம் பேட்டர்ன் தான். எல்லாத்துலயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான். டோட்டலா நம்மளுக்கு 90 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். டோட்டலா நம்மளுக்கு 90 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். எல்லாத்துலயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான். இதிலிருந்து ஃபுல்லா இது வரைக்கும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. எத்தனாவது ரோ? 42. அதுக்கு அடுத்தது 43, 44, 45 4 ரோவும் நம்ம வந்து எல்லாத்துலயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டு வரணுங்க. போட்டு இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 4 ரோ நான் போட்டு வரேன். பாருங்க. இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம 45 ரோஸ் போட்டாச்சு. 45 ரோஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்படி ஸ்பாஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு வந்துடலாங்க. நல்லா அமுத்தி விட்டு வந்துடலாம். எனக்கு அப்படியே மேலே வர வர நம்மளுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து இந்த உள்ளே வந்து கைவிட்டு நம்மளுக்கு ஃபில் பண்ண முடியாது. இன்னெல்லாம் கொஞ்சம் டிக்ரீஸ் ரவுண்ட் போடும்போது இந்த அகலமெல்லாம் கம்மியாயிரும். அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பாஞ்ச் அமுத்த முடியாது. அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணவே அமுத்திட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டோட்டலாக 45 ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கேங்க. இப்போ நம்ம 46th ரவுண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? பாருங்க இந்த அளவுக்கு வந்தாச்சு. இப்போ 46th ரவுண்டு. 46th ரவுண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 சிங்கிள் க்ரோஷே போடணும். அப்புறம் ஒரு டிக்ரீஸ் போடணும். இதே போல் நமக்கு ஒரு 6 டைம்ஸ் வரும். அதாவது 6 டைம்ஸ்னால் நீங்கள் இந்த ரோஸ் நினச்சிடாதீங்க. இந்த ஒரே லைனில் வந்து 13 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். மறுபடியும் 13 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். 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 13 சிங்கிள் க்ரோஷே கரெக்டாக டிக்ரீஸில் வந்து முடியணும். அந்த மாதிரி இந்த ரோ போடுங்க. 13 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். டோட்டலாக நம்மளுக்கு வந்து 84 ஸ்டிச்சஸ் வரணும். ஓகேங்களா? 84 ஸ்டிச்சஸ் வரணும். 46th ரோ பாருங்க. கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒரு டிக்ரீஸ்லேயே முடிஞ்சிருக்கு. இந்த 46th ரோ 13 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ் அப்படி போட்டு முடிச்சிருக்கேங்க. டோட்டலாக இந்த டிக்ரீஸ் வந்து 6 டைம்ஸ் நம்மளுக்கு டிக்ரீஸ் வந்திருக்கு. இதே மாதிரி இந்த ரோ முடிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்தது 47, 48, 49, 50 இந்த 4 ரோ வந்து டோட்டலாக 84 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம 4 ரோ ஒர்க் பண்ணுறோங்க. என்னென்ன ரோ? 47, 48, 49, 50 இந்த 4 ரோவும் எல்லாத்துலேயும் 84 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணுங்க. கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. ஒரு இடத்துல கூட கவுண்டிங் மிஸ் ஆகிடக்கூடாது. மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டெடியோட ஷேப்பே போயிடும். நான் அதனால தான் ஒவ்வொரு ரோவாக சொல்லி போடுறேன். ஓகேங்களா? இது வந்து பெரிய டெடி. அதனால வந்து எனக்கு வீடியோவில் வந்து ஃபுல்லாக இது பண்ண முடியாது. நீங்கள் அதே மாதிரி கவுண்ட் பண்ணி போடுங்க. டோட்டலாக 84 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணுங்க. இந்த 4 ரவுண்ட் போடுங்க. பாருங்க. பேண்ட் வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஷர்ட் பார்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஷர்ட் பார்ட்டுக்கு வந்து நான் 2 கலர் எடுத்திருக்கேன். என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் வயலட் இந்த 2 கலர் எடுத்திருக்கேங்க. க்ரீன் அண்ட் வயலட் 2 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளெயினாக ஒரே ஒரு கலர் ஷர்ட் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நான் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி அதாவது ஸ்ட்ரைப்ஸோட டிசைன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுவேன் இல்லைங்களா, நீங்கள் சிங்கிள் கலரில் ஒர்க் பண்ணுறதுனா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் சேம் பேட்டர்ன் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா மட்டும் நான் சொல்கிறது பண்ணால் போதும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இப்போது எவ்வளோ ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். டோட்டலாக நம்ம 50 ரவுண்ட்ஸ் போட்டுட்டோம். பாருங்கள், நான் டபுள் கலர் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு வயலட்டும் அதுக்கு அடுத்தது க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி. நீங்கள் சிங்கிள் கலர் வேணால் சிங்கிள் கலரும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதோட நம்மளுக்கு இந்த ப்ளூ முடிஞ்சுது. அப்போது இந்த முடிகிற இடம் வரும்போது நம்ம இந்த த்ரெட்டை வந்து எடுத்துருங்க. பாருங்கள், எடுத்துட்டு இப்படி நம்ம வச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த ப்ளூவை இப்படி உள்ளே இருப்போம் ஃபினிஷ் பண்ணுறக்கு. ஆனால் கலர் சேஞ்ச் பண்ணும்போது இப்போது நம்ம இப்படி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கலர் அடுத்தது பண்ண போகிறோமோ அதுதான் எண்டிங்கில் கொடுத்து முடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த க்ரீனை நான் கொடுக்குறேன். இந்த க்ரீனை கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த க்ரீனை இப்படி நம்ம உள்ளே இழுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி க்ரீன் இழுத்துக்கிறோம். சரிங்களா? க்ரீனை இழுத்துட்டு இப்போது இந்த ப்ளூவும் இந்த அட்டாச் பண்ண க்ரீனையும் அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இந்த ரோ வந்து ஃபுல்லாக நம்ம பேக்கில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதாவது 2 செயின் வழியாக ஒர்க் பண்ணாமல் பாருங்க, இந்த செயின் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு செயின் இருக்குது இல்லைங்களா, இந்த செயினில் ஒர்க் பண்ணாமல் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற லூப்பு பேக் லூப் முன்னாடி
பாருங்கள், இந்த 2 செயின் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த பேக் லூப்பில் மட்டும் விட்டு சிங்கிள் க்ரோஷே. இந்த செயின் இது வந்து ஃபுல் செயினுங்க. இந்த ஃபுல் செயினில் இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு உள் செயின் இதில் மட்டும் விட்டு பேக் லூப்பில் மட்டும் விட்டு சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா, இப்படி போடணும். இப்போது இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா உள்ள, இனி நம்மளுக்கு வந்து ப்ளூ வேண்டாம், அதனால் வந்து இதை இப்படி டை பண்ணிக்கணும். பாருங்கள், இதை இப்படி டை பண்ணிவிட்டு நல்லா டை பண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா அப்படி உள்ள மறைஞ்சிரும். டை பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ளூ கலரை கட் பண்ணி விட்டுடலாம். இனி நம்மளுக்கு இந்த ப்ளூ வேண்டாம். ஓகேங்களா, இனி ஃபுல்லாக இந்த 2 கலர்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். எந்தெந்த கலர்ஸு? க்ரீனும் வயலட்டும் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரவுண்டு வந்து டோட்டலாக நம்மளுக்கு 84 பேக் லூப் ஸ்டிச்சஸ் வரணும். 84 பேக் லூப் ஸ்டிச்சஸ். நான் எப்படி போட்டேன்னு தெரியுதுங்களா பாருங்கள், இந்த மேலே பின்னாடி இருக்கிறது சரிங்களா, நம்மளுக்கு பார்க்குறக்கு நம்ம மேலே இருக்கிறதுல போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் பேக் லூப். பேக் லூப் பாருங்கள், ஒரே ஒரு இது எடுத்து அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், ஒரே ஒரு இது எடுத்து அதில் சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி சுற்றி போட்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் லூப் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு இப்படி தனியாக நிற்கிது. இப்போது பேக் லூப் புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், செயின் வழியாக இப்படி செயின் வழியாக எடுக்காமல் இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் அப்படி வரும். ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கு பேர் தான் பேக் லூப் ஸ்டிச். பாருங்கள், ஒரே ஒரு த்ரெட்டு தான் எடுக்கிறேன் நான். பாருங்கள், இப்படி ஒரே ஒரு த்ரெட் எடுக்கிறேன், இழுக்கிறேன், அதில் சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், இப்படி ஒரே ஒரு த்ரெட் பேக் சைடு எடுக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, இதே மாதிரி சுற்றியும் போட்டுவாங்க. டோட்டலாக நம்மளுக்கு 84 இருக்கணும். ஓகேங்களா, பாருங்கள், பேக் லூப்லேயே கரெக்டாக 84 ஸ்டிச்சஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். கவுண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நான் வந்து 3 லைன்ஸ் க்ரீனும் அதுக்கப்புறம் 1 லைன் வயலட்டும் கொடுக்க போகிறேங்க. பாருங்கள், இப்போது க்ரீனில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இது போட்டாச்சு. இப்போ ஃபேண்ட் முடிஞ்சு நம்ம ஷர்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இதில் வந்து நம்ம இந்த லூப்பை விட்டுட்டு இந்த லூப்பில் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம 51 ரோ முடிச்சிட்டோங்க. அடுத்தது 52 ரோ போகிறோம். 52 ரோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா 12 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், 12 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ். ஆனால் அது வந்து லூப்பில் ஒர்க் பண்ண போகிறது இல்லைங்க, செயினில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், 52 ரோ பாருங்கள், இப்படி செயினில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். மார்க்கர் எடுத்ததையும் மார்க் பண்ணி வச்சுருங்க, இல்லாட்டி மிஸ் ஆயிரும். பாருங்கள், 12 சிங்கிள் க்ரூஷே இந்த மாதிரி செயினில் தான் போடணும். 12 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு நல்லா பார்த்துக்கோங்க, டிக்ரீஸ் தான். இனி எல்லாமே டிக்ரீஸ் தான், இன்க்ரீஸ் எதுவும் இல்லை. 12 சிங்கிள் க்ரூஷே இந்த மாதிரி 12 சிங்கிள் க்ரூஷே செயின்லேயே போட்டு வரணும். 12 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், அதே மாதிரி 12 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், 12 சிங்கிள் க்ரூஷே போட்டு டிக்ரீஸ். அதே மாதிரி நம்ம சுற்றி போட்டு வரும்போது நம்மளுக்கு 6 டைம் டிக்ரீஸ் வரும். அதை கணக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா 78 சிங்கிள் க்ரூஷேஸ் வரும். ஓகேங்களா, 12 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்கள், 12 முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு டிக்ரீஸ்லேயே வந்து நம்மளுக்கு முடியுது. ஓகேங்களா, இப்போ நம்ம எத்தனாவது ரவுண்டு போட்டாச்சு? 52 ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு இந்த ரோவில் வந்து 78 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேங்களா, 78 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம 53 ரவுண்டு போட போகிறோம். 53rd ரவுண்டும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. டோட்டலாக நம்மளுக்கு 78 சிங்கிள் க்ரூஷே இருக்கணும். 1 2 3 அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. டோட்டலாக 78 சிங்கிள் க்ரூஷேஸ் இருக்கணும். அங்கே 76 77 78. ஓகேங்களா, இது எத்தனாவது ரோ? கரெக்டாக 53rd ரோ. நான் வந்து 3 லைன்ஸ் இது போட்டிருக்கேன். பாருங்கள், 1 2 3 லைன்ஸ் க்ரீன் போட்டிருக்கேன். நான் என்ன சொன்னேன், க்ரீன் வந்து போட்டு அப்புறம் ஒரு லைன் வந்து நம்ம வயலட். அப்போ தான் நம்ம மாற்றி கலர் கொடுத்தோம்னா பார்க்குற கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ 53rd ரோ முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது 54th ரோ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இந்த வயலட் ஜாயின் பண்ணும். வயலட் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த கடைசி ஸ்டிச் வந்தால் இந்த கடைசி ஸ்டிச்சில் நம்ம க்ரீனை இழுக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி இந்த லூப்பில் எடுத்துகிட்டு இந்த நம்ம என்ன கலர் அடுத்து ஆட் பண்ண போகிறோமோ அந்த கலர் இப்படி உள்ளே இழுத்துக்கணும். உள்ளே இழுத்துட்டு இந்த க்ரீனை நல்லா இழுத்துக்கணும். இந்த ஒயிட் இது ரெண்டையும் இப்படி கையிலேயே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வயலட்டு தான் நம்மளுக்கு இப்போ கணக்கு. ஓகேங்களா, பாருங்கள், இந்த வயலட்டால் இப்படி வந்து எடுக்கணும்.
சரிங்களா? அவ்வளோதாங்க. அந்த ஒரு இடத்துல இழுக்கும்போது மட்டும் நம்ம கரெக்டாக அது இழுத்துட்டோம்னா சரி. இப்போது இதையும் நம்ம உள்ளேயே வச்சுக்கலாம். இனி வந்து க்ரீனையும் நம்ம கட் பண்ணி விட வேண்டாம். நம்ம ஒர்க் முடிகிற வரைக்கும் க்ரீனையும் வயலட்டையும் நம்ம மாற்றி மாற்றி இழுக்கணும். அதாவது 3 ரோஸ் வந்து நம்மளுக்கு க்ரீனாக இருக்கணும், ஒரு ரோ வந்து நம்மளுக்கு வயலட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த ரோ ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் எதுவும் பண்ணலங்க. கலர் சேஞ்சிங் மட்டும்தான். இப்போ ஃபுல்லாக வந்து வயலட்டில் 78 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். இது வந்து நம்மளுக்கு 54th ரோ. ஓகேங்களா? ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிவிட்டு 78 சுற்றியும் போட்டு வரணும். ஒயர் பாருங்கள், ஒயரை நான் உள்ளே த்ரெட்டை வந்து நான் இப்படியே உள்ளேயே விட்டுட்டேன் பாருங்கள். த்ரெட்டை இப்படி உள்ளேயே விட்டு இது கூட சேர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது, இப்படியே தனியாக உள்ளே விட்டுறணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வரும்போது தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்தது இங்கே வரும்போது தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இந்த த்ரெட்டை இப்படியே இழுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இதே போல் சுற்றியும் எவ்வளோ போடணும்? 78 சிங்கிள் க்ரூஷஸ் போட்டு வாங்க. 73, 74, 75, 76, 77 பாருங்கள். 78 வரும்போது நான் இந்த வயலட்டை மட்டும்தான் இப்படி இழுக்கிறேன். மறுபடியும் நான் இப்படி இழுக்கலை, இந்த 2 மட்டும் விட்டுட்டு. ஏன்னா நான் வந்து 3 வந்து க்ரீன் போடுறேன், 1 வயலட்டு. அதுக்கப்புறமா நான் திருப்பி க்ரீன் ரோப்பு தான் எடுக்கணும். அதனால் க்ரீன் த்ரெட் எடுக்கிறக்காக இந்த வயலட்டை நான் எடுக்காமல் அப்படியே இந்த க்ரீனை நான் இழுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த க்ரீனை இழுத்துக்கிறேன். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக இப்போ இது நம்ம போட்டுட்ருக்கிறது எவ்வளோ ரோ? இப்போ 55 ரோ. 55ல் வந்து நம்ம எல்லாத்துலேயும் திருப்பியும் இதே போல் 78 சிங்கிள் க்ரூஷேஸ். பாருங்கள், கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கு, பின்ன வேறெல்லாம் எதுவுமே இல்லை. 78 சிங்கிள் க்ரூஷே இந்த க்ரீன் கலரில் இதே போல் ரவுண்ட். இவ்வளோ தாங்க கலர் சேஞ்சிங். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிறது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து வயலட் இழுக்கிறங்காட்டிக்கு இதோட இந்த செயினோட ஸ்டாப் ஆயிடுது. சப்போஸ் நீங்கள் இங்கேயே வந்து வயலட் இழுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ரீன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு வயலட்டாக மாறிடும். உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இந்த இடம் வந்து இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணாமல் இப்படி உள்ளே விட்டு அடுத்தது க்ரீன் எடுத்தோம்னா இந்த இடம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதனால தான் அந்த ஸ்டிச்சு முடிக்கும் போதே நம்ம கலர் எடுத்துடணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடாதங்காட்டிக்கு இப்போ இந்த லைன் வேறு, இந்த லைன் வேறு மாதிரி தெரியுது. சப்போஸ் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா இதெல்லாம் சேம் லைனில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் இந்த பண்ணி பழகிறதுனால ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் கொடுத்து போட்டேன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டிச் எங்கே போடுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வரும். அப்போ அது வந்து ஸ்டிச்சஸ் வந்து கவுண்டிங் மிஸ்டேக் வரும். அதனால நான் ஸ்லிப் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த ரோ வந்து நம்மளுக்கு 55th ரோ. இதில் ஃபுல்லாக 78 சிங்கிள் க்ரூஷே. இந்த சுற்று ஃபுல்லாக 78 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டுவாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து 77, 78. இப்போ நம்மளோட 55th ரவுண்டு நம்ம முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். எவ்வளோ பெரிய டாலாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஷர்ட்டு பார்ட் வந்துட்டு நான் இது 55th ரவுண்ட் ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்தது 56th ரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஷர்ட் இது ஒர்க் பண்ணும்போது இப்படியே ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாதுங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது, நம்மளுக்கு கொஞ்சமாக இப்படி குவிஞ்ச மாதிரியே இப்படி வரணும். அப்போ தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதனால் ஒரே இதாக டிக்ரீஸ் பண்ணாமல் ஸ்டெப்பாக டிக்ரீஸ் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 11 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். இது வந்து ரோ 56 க்ரீன் கலர் யான் தான். க்ரீன் கலர் வந்து 3 ரோஸ் போடணுங்க. அதாவது 11 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். இது வந்து நம்மளுக்கு 6 டைம் வரணும். அவ்வளோங்க. 11 சிங்கிள் க்ரூஷே போடணும், ஒரு டிக்ரீஸ். இது வந்து இந்த ஃபுல்லாக போட்டு வரணும். இது வந்து நம்மளுக்கு 6 டைம்ஸ் வரணும். 11 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 11 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 11 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். அதே போல் 6 டைம்ஸ் வரணும். ஓகேங்களா? இந்த ரோவில் 6 டைம்ஸ் அந்த மாதிரி டிக்ரீஸ் வரணும். ஓகேங்களா? ஃபுல்லாக போட்டுவாங்க. 11 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். டோட்டல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 72 இருக்கணும். ஓகேங்களா? 10, 11 ஒரு டிக்ரீஸ். பாருங்கள், டிக்ரீஸ்லேயே இந்த ரோ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்துட்டு எத்தனாவது ரோ போட்டிருக்கோம்? 56th ரோ போட்டு முடிச்சாச்சு. இப்போ 56 முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது 57th ரோ. நம்ம க்ரீன் கலரே 3 ரோஸ் போட போகிறோம். அதனால் கலர் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. 57th ரோ வந்து 72 சிங்கிள் க்ரூஷே. இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லாம் எதுவும் இல்லைங்க. சிம்பிளாக எல்லா இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. நீங்கள் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நான் 72 சிங்கிள் க்ரூஷே போட்டு வரேன். சுற்றியும் கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. 1, 2 அந்த மாதிரி அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. இந்த ரோ வந்து ஃபுல்லாக க்ரீன் ஷேடே தான், கலர் சேஞ்ச் பண்ணலை. ஃபுல்லாக
எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே, டோட்டலாக 72 சிங்கிள் குரோஷே போட்டுவாங்க. பாருங்க, இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ரோ டோட்டலாக 70 போட்டாச்சுங்க. 71, 72ல் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல, எப்படி உள்ளே மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ போட்டிருக்கோன்னு பாருங்கள், 1 2 3 வந்து க்ரீன் போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக க்ரீனை ஃபுல்லாக இழுக்காமல் வயலட் இழுத்துக்கிறேன். இப்படி தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க, வயலட் இழுத்துட்டேன். வயலட் இழுத்துட்டு இந்த ரோ வந்து நம்மளுக்கு 58th ரோ 58th ரோ பார்த்திங்கன்னா அதே போல் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே மட்டும் போட்டால் போதுங்க. டோட்டலாக 72 சிங்கிள் குரோஷேஸ் வந்து இந்த ஒயிட்டில் போட்டு வரணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டெப் அப்படி முடிஞ்சு அடுத்த டிசைனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி. இப்போ க்ரீன் வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா அதில் பேஸ் கலர் ஒன்றும், அப்புறம் ஃப்ளவர் டிசைன்ஸ்க்கு ஒரு கலர் கொடுப்போம் இல்லைங்களா? அதே போல் தான் பேஸ் கலர் வந்து க்ரீன் வச்சுருக்கேன். இந்த கலர் செகண்ட் கலர் வந்து வயலட்டாக அங்கங்கே கொடுக்குறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த லைன் ஃபுல்லாக 72 சிங்கிள் குரோஷேஸ் போட்டுவாங்க. பாருங்கள், லாஸ்ட் பண்ணிட்டேன். வயலட் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு லைன் தான் வரணும். ஸோ இங்கே வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள், இங்கே வந்தையும் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்படி விட்டுட்டு அடுத்தது க்ரீன். இதை பாருங்கள், இப்படி பின்னாடி தான் விட்டுறேன், இப்படி மேலே விடக்கூடாது, பின்னாடி விடணும். அதுக்கப்புறமா க்ரீன் கட் பண்ணியெல்லாம் ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? க்ரீன் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு 59th ரோ. 59th ரோ பார்த்திங்கன்னா ஒரு டிக்ரீஸ் ரோ. 10 சிங்கிள் குரோஷே போட்டு ஒரு டிக்ரீஸ் போடணும். ஓகேங்களா? 10 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு 6 டைம்ஸ் வரணும். இந்த ரோ வந்து நம்மளுக்கு எத்தனாவது ரோ? 59th ரோ. 59th ரோ என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாக அப்படியே போட்டு வருவீங்க. அப்படியே ஃபுல்லாக போட்டு வந்துட்டு 10 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 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 அந்த மாதிரி வந்து டோட்டலாக நம்ம 6 டைம், அதாவது 6 டிக்ரீஸ் வரணும். டோட்டல் வந்து நம்மளுக்கு 66 வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த 59th ரோவை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பாருங்கள், டிக்ரீஸோடு முடிஞ்சிருக்கு. இப்போ இது எத்தனாவது ரோ? நம்மளுக்கு 59th ரோ முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்தது நம்ம கலர் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா 3 வந்து நம்ம க்ரீன் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ 59ல் வந்து நம்ம 66 வந்திருக்கு. அதாவது 10 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 10 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், அப்படி போட்டு 66 கொண்டு வந்திருக்கோம். இப்போது 60th ரோவும் 61 ரோ, அந்த 2 ரோவுமே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே தான். கலர் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அந்த 2 ரோ மட்டும் 66 சிங்கிள் குரோஷே வந்து இப்படி 2 ரோ போடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த ரோ முடிச்சாச்சு. இந்த ரோ வந்து நம்மளுக்கு 61th ரோ. 61 ரோ வந்து நம்ம 3 க்ரீன் வந்தாச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். அதனால் நம்ம இப்படி இழுக்கக்கூடாது, வயலட் கலர் இழுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு 62th ரோ. 62nd ரோ வந்து பார்த்திங்கன்னா 9 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ் 6 டைம்ஸ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே டிக்ரீஸ் பண்ணிட்டு வரோம். முதல்ல 10 11, இங்கே 11 பண்ணோம், இங்கே 10 பண்ணோம், இப்போ இங்கே 9. அதாவது எப்படி பண்ணுவோம், 9 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ். அப்போ நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ வரணுங்க? 9 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ்னால் அதே மாதிரி டிக்ரீஸ் வந்து 6 டைம்ஸ் வரணும். அதாவது 9 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 9 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 9 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ்னு சொல்லிட்டு டோட்டலாக 6 டிக்ரீஸஸ் நம்மளுக்கு வரணுங்க. இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா இந்த ரோ வந்து 60ஓட நம்மளுக்கு ஸ்டாப் ஆகணும். ஓகேங்களா? 9 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 9 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், அந்த மாதிரி இந்த ரோ போட்டுவாங்க. டோட்டலாக 60 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேங்களா? இந்த வயலட் கலரில் போட்டுவாங்க. நெக்ஸ்ட் ரோ வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறங்காட்டிக்கு லாஸ்ட்டில் வரும்போது இந்த வயலட்டை விட்டுட்டு நம்ம க்ரீன் எடுக்கணும். ஓகேங்களா? 4 5 6 7 8 9 போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிக்ரீஸ் பண்ணும்போது வயலட் வந்து நம்மளுக்கு ஒரு லைன் தாங்க வேணும். ஸோ இந்த மாதிரி 2 இதை எடுத்துகிட்டு இந்த வயலட்டை உள்ளே விட்டுட்டு இந்த க்ரீனை வச்சு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த ரோ நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், டோட்டலாக 62 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. அடுத்தது 63 ரோவும் 64 ரோவும் இந்த க்ரீன் கலரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த வயலட்டை இப்படி உள்ளே விட்டுருங்க. இந்த வயலட்டை உள்ளே விட்டுட்டு இந்த க்ரீன் கலரில் 63rd ரோ ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், 63 இந்த க்ரீனில் ஆரம்பிக்கிறோம். வயலட்டை இப்படி கொஞ்சம் உள்ளே எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 63யும்
4ம் நம்ம என்ன பண்ண போகிறோம் 63 64ம் டோட்டலாக 60 சிங்கிள் க்ரூஷே வந்து போட போகிறோங்க. 2 ரோஸ் வந்து சிங்கிள் க்ரூஷே மட்டும், வேறு டிக்ரீஸ் இன்க்ரீஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபுல்லாக 2 ரோஸ் வந்து 60 ஸ்டிச்சஸ் வரணும், அதுவும் க்ரீன் தான் வரணும். 2 ரோஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 2 க்ரீன் கலர் ரோஸ் 2 ரோ ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸ்டிச்சஸ் வந்து 60 இருக்கணும். இந்த ரோ வந்து 63 64. பாருங்கள், நான் ஒர்க் பண்ணவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பாஞ்சும் அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா கடைசியில் ஃபில் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணும்போது ஸ்பாஞ்சும் கையேற்ற வரைக்கும் அப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு வந்துடணும். நல்லா டெடி வந்து நம்மளுக்கு குண்டாக தெரியணும்னா நல்லா யான் ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் வந்து டெடி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா குண்டாக தெரியும். நல்லா ஸ்பாஞ்ச் வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம இப்போ எந்த ரோவோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம், நம்ம வந்து இப்போது 64th ரோவோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பாருங்கள், இது 64th ரோ. பாருங்கள், 64th ரோவோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். நம்ம இங்கே கலர் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்னும் நம்மளுக்கு 2 லைன்ஸாக இருக்குது. இன்னும் ஒரு லைன் க்ரீன் வரணும். அப்போது நான் 65th ரோ என்ன பண்ணுறேன்னா 8 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ். இதே போல் நம்ம எப்படி அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் டிக்ரீஸ் வந்து 6 டைம்ஸ் வரணும். அதே போல் இங்கே 8 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ் அந்த மாதிரி சுற்று ஃபுல்லாக போட்டாங்க. இது எத்தனாவது ரோ? 65th ரோ. 8 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ், 8 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ் அதே மாதிரி போட்டுவாங்க. டோட்டல் வந்து நம்மளுக்கு 54 ஸ்டிச்சஸ் வரணும். ஓகேங்களா? அப்படி போட்டுவாங்க. பாருங்கள், இங்கே இந்த ரோ போட்டு வந்துட்டேன். இப்போ 3வோட நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் நான் க்ரீன் இழுத்துருக்கேன். ஸோ அந்த க்ரீனை வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள், லாஸ்ட்டில் எனக்கு டிக்ரீஸில் தான் முடிஞ்சிருக்கு. 8 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிக்ரீஸு. இதை விட்டுட்டு நான் வயலட் கலர் இழுக்கிறேன். வயலட் இழுத்துட்டேன். இப்போ அடுத்த ரோ நம்ம இப்போது 65 போட்டாச்சு. 66 வந்து எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வரணும். வயலட் வந்து நம்மளுக்கு ஒரு ரோ தானேங்க, அதனால் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. டோட்டலாக நம்மளுக்கு 54 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டு வரணும். ஓகேங்களா? அந்த க்ரீனை அப்படியே உள்ளே விட்டுறலாம். க்ரீனை உள்ளே விட்டுட்டு வயலட் எடுத்துக்கலாம். இந்த ரோ ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. எல்லாம் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. அதாவது இப்போ நம்ம போடுறது 66th ரோ ஃபுல்லாக சுற்றியும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. டோட்டலாக 54 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டு வரணும். ஓகேங்களா? கவுண்ட் பண்ணி போட்டு வாங்க. பாருங்கள், லாஸ்ட்டுக்கு வந்துட்டு 51 52 53 54 கலர் சேஞ்ச் பண்ணணும். ரெட் இன்சர்ட் பண்ணல. பாருங்கள், க்ரீன் கலரை இழுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எத்தனாவது ரோவில் இருக்கோங்க? இப்போ வந்து நம்ம 66th ரோஸ் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது 67th ரோ. 67th ரோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துலேயும் திருப்பியும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷேவே போட்டு வரோம். சிங்கிள் க்ரூஷேவே போட்டு வந்துட்டு 54 சிங்கிள் க்ரூஷே காமிக்கிறோம். ஓகேங்களா? இதுலேயும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், 67th ரோவில் க்ரீன் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வரோம். பாருங்க, ஸ்பாஞ்சை நல்லா உள்ளே தள்ளிக்கலாம். ஏன்னா நம்ம ஹூக்கில் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஹூக்கோடு சேர்த்து ஸ்பாஞ்சையும் இழுத்துட்டு வரும். ஓகேங்களா? இப்போ 67th ரோ க்ரீன் கலர் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. டோட்டலாக 54 சிங்கிள் க்ரூஷே சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்க, 54 நான் போட்டு வந்தாச்சு. 54 முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம எத்தனாவது ரோ முடிச்சிருக்கோங்க? இப்போ வந்து நம்ம 67th ரோ முடிச்சாச்சு. அடுத்தது 68th ரோ போட போகிறோங்க. 68th ரோவில் வந்துட்டு 7 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. 7 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ் அந்த மாதிரி போடணும். சரிங்களா? அதாவது 7 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ், 7 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ், 7 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வரணுங்க. டிக்ரீஸ் வந்து டோட்டலாக 6 டைம்ஸ் வரணும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ரோ வந்து 68, 7 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ் அப்படி போட்டுவாங்க. கலர் வந்து சேம் க்ரீன் கலர். பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு 68th ரோ முடிச்சிட்டோம். அதாவது 7 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ், 7 சிங்கிள் க்ரூஷே 1 டிக்ரீஸ் அப்படி போட்டு வந்துட்டாங்க. டோட்டலாக நம்மளுக்கு 48 ஸ்டிச்சஸாக இருக்குது. அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு. அடுத்தது வந்து 69th ரோ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே தான். க்ரீன் வந்து 2 ரோ தான் போட்டிருக்கோம், அதனால 3வது ரோ போடலாங்க. டோட்டலாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே.
எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. நம்ம டோட்டலாக 48 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். ஓகேங்களா? இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு வாங்க. 48 சிங்கிள் க்ரோஷே பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். 48 சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு க்ரீன் பாருங்கள் 1 2 3 லைன்ஸ் வந்துருச்சு. 3 லைன் வரும்போது நம்ம வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள், வயலட் கலர் சேஞ்ச் பண்ணி இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். இந்த ரோவில் கலர் சேஞ்ச் பண்ணணும். கலர் சேஞ்ச் பண்ணி இந்த ரோ ஃபுல்லாக 48 சிங்கிள் க்ரோஷே மட்டும், இந்த வயலட் கலரோடது ஃபுல்லாக 48 சிங்கிள் க்ரோஷே மட்டும் அப்படியே போட்டு வந்துருங்க. இந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு 70th ரவுண்டு. ஓகேங்களா? ஃபுல்லாக 48 சிங்கிள் க்ரோஷே இந்த வயலட் கலர் போட்டாங்க பாருங்கள். வயலட் கலர் இதோட முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த ஒரு ரோ இது முடிக்கும்போது வேறு கலர் ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த த்ரெட்டை இப்படி கீழே விடணும், மேலே விடக்கூடாது. இப்படி கீழே விட்டுட்டு அடுத்த கலர் எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், அப்படி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டோட்டலாக 70 ரோஸ் முடிச்சாச்சுங்க. 71 ரோ பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷேவும் ஒரு பாருங்கள். இப்போ இந்த ரவுண்டு முடிஞ்சது. இது 70th ரவுண்டு. இப்போ நம்ம 71 ரவுண்டு வந்துட்டோம். 71 ரவுண்ட் பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ், 6 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், அந்த மாதிரி நம்ம வந்து எத்தனாவது ரவுண்டு போட்டுருவோங்க? 71 ரவுண்ட் போட்டுருவோம். அப்புறம் 72 73 பார்த்திங்கன்னா அந்த 42 சிங்கிள் க்ரோஷே அப்படியே இந்த க்ரீன் கலர்லேயே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 74th ரோ பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு வயலட் கலர் போட்டு 5 சிங்கிள் க்ரோஷேவும் டிக்ரீஸும் கொடுப்போம். அதுக்கடுத்து 75 76th ரோ பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் 36 ரோங்க. அதுக்கப்புறமா 77th ரோவில் வந்து 4 சிங்கிள் க்ரோஷேவும் டிக்ரீஸ் அதோட போட்டு நம்ம இந்த டாய் வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் அப்படியே ரிட்டன் பேட்டர்ன் தரேன், அதை பார்த்துக்கோங்க. கலர்ஸும் நீங்கள் என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் வயலட்டுனே தரேன். நீங்கள் என்ன கலர் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கலர் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இனி நம்ம வந்து இன்னும் ஒரு 4 5 ரோஸ் போடுவோம். போடும்போது நம்மளுக்கு இப்படி கொஞ்சம் சின்னமாக குறுகி இப்படி சின்னதாக வந்துடும். ஓகேங்களா? இங்கே வரும்போது நம்ம ஹெட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இப்போ உங்களுக்கு எப்படியெல்லாம் கலர் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாருங்கள், இதை வந்து நம்ம பேக் சைடு கலர் ஜாயினிங் எல்லாம் நம்மளுக்கு எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே பேக் சைடு தான் கலர் ஜாயினிங் நடக்குது. ஓகேங்களா? இனி இந்த டாலை வந்து நம்ம ஹெட் பார்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கு உண்டான ஃபுல் பேட்டர்ன் நான் வந்து ரிட்டன் இதில் கொடுக்குறேன் பாருங்கள். நான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கும் நான் பேட்டர்ன் கொடுத்துட்டே வருவோம். அந்த பேட்டர்ன் மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஹெட்டை நம்ம இதை பாடி பார்ட்டை முடிச்சிருவோம். ஹெட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இயர்ஸ் நோஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இனி ஹேண்ட் பார்ட் மட்டும் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டெடி வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம், எப்படி எல்லாம் ஒன்றா வந்து அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இன்னும் வந்து பாடியில் ப்ராசஸிங் இருக்குங்க. பெல்ட் எல்லாம் பண்ணணும். நான் பாடி ஃபுல்லாக இந்த பாடி பார்ட் முடிச்சுட்டு அந்த பெல்ட் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த ரோவோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மார்க்கர் எடுத்துடணும். மார்க்கர் எடுத்துகிட்டு அடுத்ததில் இப்படி கொடுத்து அடுத்த ஸ்டிச்சில் போட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேங்களா? அப்படியே போட்டு நம்ம எப்பவும் போல் கட் பண்ணி விட்டுறலாம். இழுத்து விட்டு கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த வயலட் உள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த வயலட்டு நீ நம்மளுக்கு தேவையில்லை. வயலட்டும் அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் சேர்த்தே விடுங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது இந்த க்ரீன் கலரையும் ஹெட் பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு நல்லா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ராவே விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் இங்கே இழுத்து விட்டுருங்க. பாருங்கள், இப்படி நம்ம இழுத்து விட்டுறலாம். இழுத்து விட்டுட்டு அடுத்து இந்த த்ரெட்டை வந்து இப்படி உள்ளேயே வச்சுக்கலாம். இது ஒன்றாகாது. இப்படி உள்ளேயே நம்ம ஸ்பாஞ்ச் கூட சேர்த்து இப்படி சொருகி வச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது பேக் சைடு டெடியோட பேக் சைடு. பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? இனி ஹேண்டு மேக் பண்ணிவிட்டு ஹேண்டை வந்து இது கூட அட்டாச் பண்ணணும். பாருங்கள், ஹேண்ட் வந்து இந்த மாதிரி வரும். ஹேண்ட் வந்து நம்ம இப்படி பண்ணிவிட்டு இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஒரு ஹேண்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஹேண்டுக்கு வந்து நான் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து சொல்கிறேன். அந்த பேட்டர்ன் படி பண்ணுங்கள். இப்போ நம்ம இங்கே வந்து எப்படி கலர் ஜாயின் பண்ணணும்னு தெரியுதுங்களா? இங்கே